வணக்கம். மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் ஓரளவுக்கு சரி கட்டிட்டாங்க. கொஞ்சம் டார்கெட் கொடுத்தா மாதிரி இருந்து சுவாமி, எல்லாமே டார்கெட்டா இருந்தது, இப்பெல்லாம் சரியாயிடுச்சா சாமி? ஆமா சாமி, இந்த மாதம் சரியாயிடுச்சு. 22 தேதிக்கு அப்புறம் சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் காணப்படும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும். 13 தேதிக்கு அப்புறமே நம்மளுக்கு திடீர் வேலை வாய்ப்புல ஒரு டிரான்ஸ்ஃபர், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. பெரியவங்க உடல்நலத்துல பிரச்சனை வர்றது, பெரிய உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்றது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் ஹால், பெரிய கிரவுண்டு, பெரிய விஷயத்துல தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் எல்லாம் இந்த 13 தேதிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. ஐயா, விரயமாக இருந்தாலும், ஒரு வீட்டை நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனே நடந்தாலும் அதை நாம் சென்று தலைமை பொறுப்பு எடுத்து நடத்துறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்கு. மீனத்தை பொறுத்துக்கும் எல்லா கிரகங்களின் கூட்டமைப்பு 4ஆம் இடத்துல, அதாவது 12ஆம் அதிபதியில 12ஆம் இடத்துல 5 கிரகங்களின் கூட்டமைப்பு. சென்மத்துல வேற சனி பகவான் இருக்காரு, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த நேரத்துல அந்த அமைப்பு நம்மளுக்கு கூடுதல் பலாபலத்தை தருமா? தரும். நல்லதை தருமா? தரும். சில விஷயங்களில் முன்பும் பின்னும் என்று சொல்லக்கூடிய தகராறுகள் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லல. பகை பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் அது 12ஆம் இடத்துல இருந்தால் நன்மையை செய்யும். சூரியன் நம்மளுக்கு பகை பெறல, அந்த ராசிநாதன் 12ஆம் இடத்திலிருந்து நேரடி பார்வையாக அவர் வீட்டை பார்ப்பார். அப்ப சிம்மராசியை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் வேலை வாய்ப்புல இது வரைக்கும் தடையாக இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு காத்துட்டு இருக்கவங்க, அரசியல் வேலையில காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த முறை அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம். அவருடைய ஒளி நேரடியாக அந்த இடத்துல பறத்தும். குரு பகவானுடைய ஒளியும், அதாவது எப்படி சொன்ன, செலவினங்களாக இருந்தாலும் அது சுப செலவுகளாக மாற்றி தரும். அவருடைய பார்வை அங்கே பதிக்கிறதால, செவ்வாய் மங்களகாரகனுடைய ஒளி அங்கே செல்வதால் அந்த 12ஆம் இடத்துல நாம் செய்கின்ற வேலை இனி சுபமாக மாறுகின்ற தன்மை இந்த மாதம் உண்டு. ஐயா, நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருவதற்கான மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த முறை சின்ன அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கும் மீனராசிக்கு. மீனராசியை பற்றி வரைக்கும் விரயம் என்று இருந்தாலும் வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும். குலதெய்வ அருள், தெய்வ அனுகிரகம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான மாதமாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்புடைய மாதமே, நல்லது நடக்கக்கூடிய மாதமாக ஏற்பட போது நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.